गुरभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 33வது மற்றும் 34வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்த சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வா ஸ்திதிஸ்திராம் சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாஹம் நிக்ரஹம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த 2 ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 33வது மற்றும் 34வது ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை கூறுபவர், கிருஷ்ணரை பார்த்து இதை சொல்பவர் நம்ம அர்ஜுனர். அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து இந்த ஸ்லோகங்களில் ஒரு விஷயத்தை சொல்றார். கிருஷ்ணா, நீ இந்த யோகம் என்று சொல்றியே, கர்மயோகத்தை பின்பற்று, ஞான யோகத்தை பின்பற்று, தியான யோகத்தை பின்பற்று, ஞானம் தியானம் கர்மம் இது 3ஐ கொண்டு பகவானை சென்று அடைவாயாக என்றெல்லாம் எனக்கு அறிவுரை அளிக்கிறாய். இது சரி. ஆனால் இந்த 3 யோகங்களில் நான் காமனாக பொதுவாக பார்க்குற ஒரு விஷயம், மனதை கட்டுப்படுத்தினால், மனக்கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே இந்த 3 யோகங்களில் தேர்ச்சி பெற்று பகவானை சென்று அடைய முடியும். ஆனால் எனக்கு என் மனதை கட்டுப்படுத்துவதே மிக கடினமாக இருக்கே கிருஷ்ணா. மனம் ஒரு குரங்கை போன்றது என்று சொல்வாளே, ஒரு குரங்கு எப்படி கிளை விட்டு கிளை, மரம் விட்டு மரம் தாவிக்கொண்டே இருக்குமோ, அதுபோலவே என் மனமும் ஒவ்வொரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு தாவிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இருக்கும் இந்த மனம், இதை கட்டுப்படுத்தி எப்படி பகவானை சென்று அடைவது, இதை அடக்கி எப்படி பகவானை சென்று அடைவது, இதை கட்டுப்படுத்தினால் யோகத்தில் நான் தேர்ச்சி பெறலாம், ஆனால் மனதை கட்டுப்படுத்துவதற்கான வழியை கூறுவாய் என்று நம்ம அர்ஜுனா கிருஷ்ணரை பார்த்து ஒரு சந்தேகத்தை கேட்கிறார், ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்படி சொல்லும்போது இன்னொரு விஷயமும் அர்ஜுனர் என்ன சொல்றார் என்றால், கிருஷ்ணா, காற்றை அடக்குவது எவ்வளவு கடினமாக இருக்கோ அதை விட கடினமாக என்னோட மனதை அடக்குவது இருக்கிறது கிருஷ்ணா என்று சொல்றார். பொதுவாக காற்றை அடக்க முடியாது என்று சொல்வார். காற்றுக்கு என்ன வேலி இருக்கு என்று கேட்பார். அதனால் காற்றை அடக்குவது மிக கடினமான விஷயம், காற்றை நிறுத்துவது மிக கடினமான விஷயம். அதைவிட கடினமாக, அதைவிட கஷ்டமாக இருக்கிறதாம் நம் மனதை அடக்குவது. நம்ம மனம் என்பது காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு போறதுக்கு அதுக்கு மிக சுலபமாக மாறிவிடுமாம் மனம். இப்படி இருக்கும் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதுதான் அர்ஜுனரின் கேள்வியாக இருக்கு. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 33வது மற்றும் 34வது ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.